பார்த்திபன் கனவு. போன கதையோட தொடர்ச்சி. சிறு தொண்டர். உறையூருக்கு மேற்கே காவிரி நதியிலிருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு அழகான தாமரை குளம் இருந்தது. அந்தி நேரமானபடியால அந்த தடாகத்தை அழகு செஞ்ச தாமரை மலர்கள் எல்லாம் அந்த சமயம் இதழ் கூம்பி இருந்தது. மேல்வானத்தை பொன்மயமாக செஞ்சுக்கிட்டு இருந்த சூரியனோ சுழலும் தங்க தடாகத்தை போல அதிவிரைவாக கீழே இறங்கிட்டு இருந்தான். இந்த தாமரை குளத்தை சேர்ந்த படித்துறை மண்டபத்துல சக்கரவர்த்தியும் அவரோட செல்ல புதல்வியும் வந்து தங்கி இருந்தாங்க. மண்டபத்துக்கு கொஞ்சம் பின்னாடி வேல் பிடிச்ச வீரர்கள் ஒதுங்கி நின்னாங்க. பட்டத்து யானையும் புறவிகளும் கொஞ்ச தூரத்துல காணப்பட்டுச்சு. மேற்கு திக்குல காவிரி ஆற்றின் ஓரமாக வந்த சாலைய சக்கரவர்த்தி ஆவலோட உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. குந்தவியோ தடாகத்தின் படிகள்ல இறங்கி கீழ்ப்படியில வந்து நின்னா. தளதளன்னு விளங்கின இந்த தாமரை இலைகளோட வனப்பையும் கூம்பின தாமரை மலர்களையும் அதோட மொட்டுகள் அப்படின்னு இதோட அழகையெல்லாம் அவ கொஞ்ச நேரம் பார்த்து மகிழ்ந்துகிட்டு இருந்தா. இந்த தாமரை இலைகளுக்கு மேல முத்து முத்தாக தண்ணீர் துளிகள் நின்றதையும், இளங்காற்றுல தாமரை இலைகள் அசைஞ்ச போது அந்த முத்துகள் அங்கேயும் இங்கேயும் ஓடி சில சமயம் ஒன்னோட ஒன்னு கலந்தும் சில சமயம் பிரிஞ்சும் விளையாடினதையும் பார்த்து சந்தோஷப்பட்டா. அப்போ இந்த தடாகத்தோட தெளிஞ்ச நீரில பிரதிபலிச்ச அவளோட உருவமானது தற்செயலாக அவளோட பார்வைய கவர்ந்தது. சந்தன நிற தந்தத்தால செஞ்சது போல விளங்கின குந்தவியோட அழகிய நீண்ட புஜங்களும் பங்கஜ மலர் பாதங்களும் பளிங்கு போல தெளிஞ்ச இந்த நீர்ல பிரதிபலிச்சும் போது பன்மடங்கு வனப்பையும் சோபையையும் பெற்று விளங்கிச்சு. குந்தவியோ தன்னோட பிரதிபிம்பத்தை அவளே பார்த்தபடி கொஞ்ச நேரம் ஸ்தம்பிச்சு நின்னா. அந்த காட்சியோ கை தேர்ந்த சிற்பி ஒருத்தன் செஞ்ச அற்புத அழகு வாய்ந்த தந்த பதுமை ஒண்ணு உயர்ந்த ஆடை ஆபரணங்களால அலங்கரிச்சு அந்த குளக்கரையில நிறுத்தி வைக்கப்பட்டது போல இருந்தது. திடீர்னு தந்த பதுமைக்கு உயிர் வந்தது போல குந்தவி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டா. அவளோட மேனி அழக பத்தி அவகிட்ட ஏற்கனவே பலர் பிரஸ்தாபிச்சது உண்டு. தாய்மார்கள் சொல்லியிருக்காங்க, தோழிகள் அடிக்கடி சொல்லியிருக்காங்க, சித்திரக்காரங்களும் சிற்பிகளும் கூட வியந்து பாராட்டியிருக்காங்க. அப்பெல்லாம் குந்தவி மேற்படி பாராட்டுகளை பொருட்படுத்தியதே இல்லை. ஆனா இப்பயோ அவ தன் மேனி அழக பத்தி தானே சிந்திக்க ஆரம்பிச்சா. தோழிகள் அழக பத்தி சொல்றதெல்லாம் வெறும் புகழ்ச்சி கிடையாது, விளையாட்டும் இல்ல, உண்மைதான். ஆனா ஆனா இந்த அழகால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவளோட உள்ளத்துல ஒரு கேள்வி எழுந்தது. அடுத்தது போல, ஆஹா, அந்த ராஜகுமாரனுக்கு இந்த உறையூர் தானே, அவன் மட்டும் இப்போ இங்க இருந்தா அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. இந்த அலங்காரம் எல்லாம் எதுக்காக? நாளையிலிருந்து ஆபரணம் ஒண்ணுமே அணியக்கூடாது. இதால என்ன பிரயோஜனம்? அழகு அதிகமாயிடுறதா என்ன? இருக்கிற அழகு போதுமே அப்படின்னுலாம் அவளுக்கு சிந்தனைகள் தோணுச்சு. இப்பவே இதெல்லாம் எடுத்து எறிகிறேனே, எதுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு தன் தலையில சூடியிருந்த ஆபரணங்களை முதல்ல எடுக்க போனா. அந்த சமயம் திடீர்னு, குந்தவி, இங்க ஓடிவா அப்படின்னு அவளோட தந்தையின் குரல் விரைந்து அழைச்சது அவளோட காதுல விழுந்தது. தன்னை மறந்த சிந்தனையில ஆழ்ந்திருந்த குந்தவியோ திடுக்கிட்டு தந்தை இருந்த பக்கம் பார்த்தா. அதோ பார் குந்தவி, சிவிகை வருகிறது, என் அருமை சிநேகிதர் வராரு, பல்லவ சேனாதிபதி வராரு, சலுக்கர் படைய முறியடிச்சு புலிகேசிய கொன்ற மகா வீரர் வராரு. உறையூருக்கு நாம இந்த சமயத்துல வந்தது
எவ்வளவு நல்லதா போச்சு அப்படின்னு ஊர்ல இருந்து உறவினர்கள் வரும்போது அதை பார்த்த சின்ன குழந்தைய போல சக்கரவர்த்தி அளவற்ற உற்சாகத்தோட சொல்லிக்கிட்டே போனாரு. அவர் இவ்வளவு குதூகலம் அடைஞ்சத குந்தவி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த சிவிகை தாமரை தடாகத்துக்கு பக்கத்திலேயே வந்துடுச்சு. மண்டபத்துல சக்கரவர்த்தி நிக்கிறத பார்த்ததும் ஏவலாளர் சிவிகைய விரைந்து கீழே இறக்கினாரு. அந்த சிவிகையிலிருந்து தலையையும் முகத்தையும் நன்றாக முண்டனம் செஞ்சவரும் விபூதி ருத்ராட்சதாரியுமான பெரியவர் ஒருத்தர் இறங்கினாரு. அவர் கூட ஒரு மூதாட்டியும் இறங்கினாங்க. அந்த பெரியவரோ அரசே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்டபத்தை நோக்கி வேகமாக நடந்தாரு. சக்கரவர்த்தியும் சேனாதிபதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே மண்டபத்திலிருந்து வேகமா கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தபடி கூப்பின கையோட நின்னுகிட்டு இருந்தாங்க. 2 பேரோட கண்கள்லையும் நீர் ததும்பி நின்னுது. அப்புறம் ஏக காலத்துல ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கி வந்து நின்னு ஆலங்கினம் செஞ்சுட்டாங்க. அப்போ இருவரோட கண்கள்ல இருந்தும் கண்ணீர் பெருகி வழிஞ்சு அருவியாக ஓடத் தொடங்கிச்சு. இதுக்கு நடுவுல சிவிகையிலிருந்து இறங்கின மூதாட்டிய நோக்கி குந்தவி வந்தா. அவருக்கு குந்தவி நமஸ்காரம் செய்ய எத்தனிக்க அந்த அம்மையாரோ அதுக்கு இடம் கொடுக்காம அவளை தன் கூட சேர்த்து அணைச்சுண்டு, குழந்தாய், பிறை சூடும் பெருமானோட அருளால உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். உன் மனதுக்கு இசைந்த மணவாளனை அடைஞ்சு தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் அப்படின்னு ஆசிர்வாதம் செஞ்சாங்க. அவங்க இப்படி ஆசிர்வாதம் சொன்னபோது குந்தவியோட தேகத்துல புலகாங்கிதம் உண்டாச்சு. பரஸ்பரம் ஆலங்கினம் செஞ்சு ஆனந்த கண்ணீர் சொரிந்த சக்கரவர்த்தியும் அவரோட பழைய சேனாதிபதியும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கொஞ்சம் விலகி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து நின்னாங்க. உறையூருக்கு நான் இந்த சமயம் வந்தது எவ்வளவு அதிர்ஷ்டம்! இல்லைன்னா உங்களை பார்க்க முடிஞ்சிருக்காது தானே. நீங்க தான் என்ன அடியோட மறந்துட்டீங்க. காஞ்சிக்கு நீங்க வரதே கிடையாது அப்படின்னாரு சக்கரவர்த்தி. அரசே, தங்களை நான் மறந்து விடுவதா? தென்னாட்டில் நான் தரிசிச்ச ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் உங்களோட நினைவு தான் உண்டாச்சு. இந்த திவ்ய கஷேத்திர யாத்திரையில நீங்களும் என் கூட இல்லையேன்னு எவ்வளவு வருந்தி இருக்கேன் தெரியுமா? கடைசியாக பழனி மலையில எழுந்தருளி இருக்கும் ஆண்டவனை தரிசிச்ச போதும் உங்களோட நினைவு தான் எனக்கு. அவரோட சன்னதியில நான் விரும்பினது உடனே நிறைவேறிடுச்சு. இதோ இங்க வந்ததும் உங்களை பார்த்தேன். சேனாதிபதி, பிரபு, என்ன அந்த மாதிரி அழைக்க வேண்டாம். பரஞ்சோதி, அது என் பூர்வ ஜென்ம பெயர். அத இப்ப கேட்கவே பிடிக்கல. அப்ப கேளும் சிவபக்தரே, அவ்வளவு பெருமைக்கு நான் உரியவன் அல்ல பிரபு. இந்த நாட்டுல மகத்தான சிவபக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தொண்டு புரியும் சிறு தொண்டர் நான். கேளும் சிறு தொண்டரே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சொல்லுங்கள் அரசே. இந்த உலகத்துல நான் செஞ்சு முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் 2 பாக்கி இருக்கு. அதை முடிச்சிட்டேன்னா நானும் உங்களை போல துறவு போண்டு ஸ்தல யாத்திரை தொடங்கிடுவேன். ஆனா உங்களை போல தலைய முண்டனம் செஞ்சுக்க மாட்டேன். பாக்கிறவங்கெல்லாம் வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ அல்லது அகஸ்திய முனிவர் தானோ அப்படின்னு பிரமிக்கும்படியான ஜடா மகுடம் தரிப்பேன் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி சிரிக்க சிறு தொண்டரும் சிரிச்சாரு. இந்த 2 பேரோட சிரிப்பின் ஒளியும் அந்தி நேரத்துல கூட்டை நோக்கி பறந்த பறவைகளோட குரல்களோட சேர்ந்து 4 திசையும் பரவி எதிரொலி செஞ்சுது. இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளோதான்.